இந்த கணக்குல என்ன குடுத்துருக்காங்க மற்றும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதில அவங்க 2 பிளாக் குடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் ஏ அண்ட் பிளாக் பி. இப்போ இந்த பிளாக் பிய தூக்கி இந்த பிளாக் ஏ மேல வைக்கிறப்ப, அதனோட ஒரிஜினல் வெயிட்லருந்து 60% அந்த வெயிட் ஜாஸ்தி ஆயிடுது. அதாவது இன்க்ரீஸ் ஆயிடுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டோட்டல் செட்டப்லருந்து பிளாக் பிய அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிமூவ் பண்றப்ப, அந்த டோட்டல் வெயிட்லருந்து எவ்வளவு குறையும்? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க. இத பார்த்துக்கங்க. இப்ப இந்த கணக்கு எப்படி போறது அப்படின்னாக்கா, அவங்க குடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட்டு பிளாக் ஏ குடுத்துருக்காங்க. இப்ப இந்த பிளாக் ஏவோட வெயிட்ட 100 கிலோகிராம் அப்படின்னு நாம வச்சுக்கிட்டோம்னா, அப்போ இந்த பிளாக் பியோட வெயிட் 60 கிலோகிராம் ஆயிடும். ஏன்னா, இந்த பிளாக் ஏ மேல அவங்க இந்த பிளாக் பிய வைக்கிறப்ப, அதோட டோட்டல் வெயிட் 60% அதிகமாயிடுது. ஆக, இதோட மொத்த டோட்டல் வெயிட்ட இப்ப நாம 160 கிலோ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா, இப்ப அந்த 160 கிலோவுல இருந்து இந்த 60 கிலோ மட்டும் வெளியே ரிமூவ் பண்ணியாச்சுன்னா, மீதி இந்த 100 கிலோ தான் இருக்கும். ஆனா, இப்ப எவ்வளோ ரிமூவ் ஆகுது அப்படின்னாக்கா, இங்க மொத்தமா இருக்கிறது 160 கிலோகிராம். இதிலிருந்து அவங்க ரிமூவ் பண்றது 60 கிலோகிராம். அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் குறையும் அப்படின்னா, இதுக்கு அப்படியே பெர்சன்டேஜ் எடுத்துக்கங்க. அப்ப என்ன வரும்? 37.5% அப்படின்னு வரும். அதாவது இது 3 பங்கு, இது 8 பங்கு. அடுத்தது இதுக்கும் இதுக்கும் கிராஸ் பண்ணோம்னா இது 12 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் 37.5%. ஆக இந்த கடைசி ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மற்றும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தராங்க. அந்த நம்பர்ஸை 1லேருந்து 100 வரையும் கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் யாருடைய நம்பர் 4ஆல் வகுப்படுதோ அவங்கெல்லாம் ஃபுட்பால் பிளேயர். யாருடைய நம்பர் 6ஆல் வகுப்படுதோ அவங்கெல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இது அங்கே அவங்களுக்கு ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ். அதாவது ஒரு நம்பர் 4ஆல் வகுப்பட்டால் மட்டும்தான் அந்த நம்பருக்குரியவர் ஃபுட்பால் பிளேயர். அதே போல் ஒரு நம்பர் 6ஆல் வகுப்பட்டால் மட்டும்தான் அந்த நம்பருக்குரியவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர். இதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க நம்பர் அலாட் பண்ணிட்டாங்க. அந்த நம்பர்ஸை 1லேருந்து 100 வரையும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் தான். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு ஃபுட்பால் மற்றும் கிரிக்கெட் ரெண்டையும் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த கணக்கு ரொம்ப சாதாரணமான கணக்கு. இந்த கணக்கில் பெரிய ஃபார்முலா கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஃபுட்பால் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பரானது 4 மடங்காக இருக்கணும். அதே சமயத்தில் கிரிக்கெட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் 6 மடங்காக இருக்கணும். ஆக ஃபுட்பால் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பர் கண்டிப்பாக 4ஆல் வகுப்படணும். அதே போல் கிரிக்கெட் பிளேயருக்கு அவருடைய நம்பர் 6ஆல் வகுப்படணும். இப்போது 4 மற்றும் 6, இப்போ இந்த 2 நம்பருக்குமான எல்சிஎம் அப்படிங்கிறது 12. ஆக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 12 அல்லது 12 மடங்கு அப்படின்னு நம்பர்ஸ் ஒதுக்கி இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபுட்பாலும் விளையாடுவாங்க. அதே சமயத்தில் கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க அலாட் பண்ணிருக்கிற இந்த 100 நம்பருக்குள்ள 12 மடங்கு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா 8 நம்பர் தான் இருக்கும். ஆக இந்த 8 பேர் தான் கிரிக்கெட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 8. ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. அவர் ஓடிட்டு இருக்கும்போது 12 கிலோமீட்டர் மார்க் அவர் கிராஸ் பண்ணுறாரு. அப்படி கிராஸ் பண்ணும்பொழுது
அந்த மொத்த தூரம் எவ்வளவோ அதில் 80% தான் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் ஓடக்கூடிய அந்த மொத்த தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கணக்கில் ஒரு பெரிய கால்குலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய ஃபார்முலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாதாரண கணக்கு தான். அவர் ஓடக்கூடிய டிஸ்டன்ஸு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அது பெரிய விஷயமே இல்லை. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் வந்துடுறாரு. இந்த இடத்துல இது 12 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 80% அப்படிங்கிறாங்க. அப்போது 80% அப்படிங்கிறது 12 கிலோமீட்டர் அப்படின்னா 100%ங்கிறது எவ்வளவு? இதுதான் இப்போ கொஷின். ஸோ இதுக்கான பதில் அப்படிங்கிறது 80% அப்படிங்கிறது 12ன்னா இப்போ 100% எவ்வளவு? இதோட வேல்யூ 15ன்னு வரும். அதாவது இதை கிராஸ் பண்ணுறப்ப 5, 4ன்னு வரும். இதை கிராஸ் பண்ணுறப்ப 3ன்னு வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 15. ஸோ அந்த விளையாட்டு வீரர் கடக்க வேண்டிய அந்த தூரமானது 15 கிலோமீட்டர். இதுதான் இந்த கணக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நாம் அடுத்த கணக்கை பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மற்ற என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு ஹேண்ட்செட் வாங்க ஆசைப்படுறாரு. அவர் கையில் இருக்கிறது 9000 ரூபா. இப்போ அங்கே போய் விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, அவர் இருக்கிற பணம் அந்த விலையோட 75% தான் இருக்குது. அந்த 75%ங்கிற அமௌண்ட்டு தான் ரூபா 9000 ரூபா. அதனால் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து 2000 ரூபா கடன் வாங்குறாரு. இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் அந்த மாதிரி 2000 ரூபா கடன் வாங்கும் பொழுது அவரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பாருங்கள், ஸ்டில் டஸ் நாட் ஹேவ் எனஃப் அமௌண்ட், அதாவது இன்னமும் போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது. அடுத்த கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹேண்ட்செட் வாங்குறது எவ்வளோ பணம் தேவையோ எக்ஸாக்ட்லி இப்போ அந்த அமௌண்ட்டு கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்த 3வது கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹேண்ட்செட் வாங்குறதுக்கு போதுமான பணம் கைக்கு வந்துருச்சு, அது இல்லாமல் அந்த செட்டை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு கையில் 500 ரூபா பாக்கி இருக்குது. இது 3வது ஸ்டேட்மெண்ட். 4வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹேண்ட்செட் வாங்குறதுக்கு போதுமான அமௌண்ட்டு பணம் இருக்குது, மேலும் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் கையில் 1000 ரூபா இருக்குது. இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கும் ரொம்ப சாதாரண கணக்கு தான். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9000 ரூபா கையில் இருக்குது, இந்த 9000 அப்படிங்கிறது தேவையான பணத்தில் 75% தான். அப்போ இந்த ஹேண்ட்செட்டோட மொத்த விலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 75% அப்படிங்கிறது ரூபாய் 9000. தேர்ஃபோர் 100% அப்படிங்கிறது 12000 வரும். ஸோ இதோட மொத்த வேல்யூ இப்போ 12000. ஸோ இப்போ அவருக்கு அடிஷ்னலாக எவ்வளோ தேவைன்னா 3000 ரூபா தேவை. ஆனால் அவர் கடன் வாங்குறது 2000 ரூபா தான். அதனால் அவருக்கு போதுமான அளவு கையில் பணம் இருக்காது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜு ஸ்டில் டஸ் நாட் ஹேவ் எனஃப் அமௌண்ட், அதாவது இன்னமும் ராஜுவுக்கு போதுமான அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் எங்கள் ஆன்சர். ஆக இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண கணக்கு. இந்த கணக்கெல்லாம் படிக்கும்போது ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிப்படையிலிருந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கணும். மேலும் இந்த கணக்கை படித்து புரிஞ்சிக்கும் பொழுது தவறில்லாத புரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த கணக்கில் ஒரு பெரிய கால்குலேஷனோ இல்லை பெரிய ஃபார்முலாவோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.